ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் உட்காருங்க. மாண்பு கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் நேற்று முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கையை பற்றி தான் டிஸ்கஷன் போச்சு. நான் வைத்த கோரிக்கை என்னன்னா, எங்கள் கோவை மாவட்டத்தில் என்னோட தொகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜி ஸ்கொயர் நிறுவனம் 1000 ஏக்கருக்கு மேலே அவங்க வந்து அந்த நிலத்தை எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையை உடைச்சிருக்காங்க. நான் தனிப்பட்ட நிறுவனத்து மேலே தான் பண்ணேன், யார் மேலே அதில் குற்றச்சாட்டில். அப்போ தான் ஆசிரியர் தேவையில்லாமல் எந்திரிச்சாரு. 1000 ஏக்கர் வந்து நிலத்தை கையகப்படுத்தி அதுல பெரிய மலையே உடைச்சிருக்காங்க, மண் எடுத்திருக்காங்க, அரசு நிலங்களை வாய்க்கால்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, விவசாய நிலங்களை சட்டத்துக்கு புறம்பா பிரைவேட் பரந்தூரை பத்தி சொல்றதுக்காக தான் உங்களுக்கு முடிச்சறேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மான்களும் சிறுத்தை புலி கொல்லப்பட்டிருக்கிறது. அதான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நிறுவனத்தின் மேல வந்து நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் எடுக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பேசும்போது சொன்னாரு, இந்த தொழில்துறையில அதாவது ஒரே இடத்துல எல்லா அப்ரூவல் கொடுக்கிறது அவங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்க. நானும் தொழில்துறை அமைச்சரா 2011 இருந்தேன். அதாவது 1991 தான் துறைத்துறை அம்மா அவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, அதே போல பாத்தீங்கன்னா டுவார்டு நகராட்சித்துறை, அது சுற்றுச்சூழல் துறை, எல்லா துறையும் ஒருங்கிணைந்து உடனடியாக அப்ரூவல் கொடுத்தங்காட்டி தான் ஹுண்டாய் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வர்றதுக்கு துறைத்துறை அம்மா அவர்கள் தான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தமைக்காக விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுச்சூழல் நாசம் செய்து நீர்நிலைகளை அழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட்டது மிக சரியான ஒரு செயலாகும். இதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. அதே போன்று எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, லேண்ட் அக்வயர் பண்ணியவங்களுக்கு அந்த லேண்டை வந்துட்டு திரும்ப கொடுப்பார்களா என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். அதே போன்று ஒண்ணு சார், இந்த தொழில் வளர்ச்சியை தக்க வைக்க நம்ம எப்படின்னா எப்படியுமே நமக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் தேவை இருக்கு. நமக்கு சென்னை விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் இதன் வாயிலாக போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசை பொறுத்த அளவிலே மாநில அரசின் தொழில் வளர்ச்சி தான் முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு எது எது தேவையோ நிச்சயமாக மத்திய அரசு ப்ரொபோசல், இங்க மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சுதான் செஞ்சிருக்கே தவிர நமது அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கல. இங்க இருக்கிற மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சு மத்திய அரசு அதற்கு ஒரு முடிவு எடுக்கின்றது. ஆனால் மத்திய அரசு தமிழக அரசின் தொழில் வளர்ச்சியை பற்றி அக்கறை கொண்டுள்ளது. இந்த திட்டம் இங்கு இல்லை என்றாலும் கூட எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக வேறு மாற்று திட்டங்களை ஏற்படுத்தி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.